அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வஜன வசிய இயந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த சர்வஜன வசிய இயந்திரத்தை பெரும்பாலும் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, தொழில் பண்ணக்கூடியவங்களும் சரி, மாந்திரிகர்கள், பூசாரிகள், சரிங்களா, இந்த கோவில் வச்சு குறி சொல்லக்கூடியவங்கள், சரிங்களா, எல்லாருமே இந்த சர்வஜன வசியத்தை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஏன்னா அந்த சர்வஜன வசிய எந்திரத்தை நம்ம வச்சு பயன்படுத்தும் போது அந்த இடத்துல எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை விலக்கி என்ன செய்வாங்கன்னா, அந்த சர்வ ஜனங்களையுமே ஆகர்ஷணம் பண்ணி வசியம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த சர்வஜன வசிய எந்திரம். சரிங்களா? இந்த சர்வஜன வசிய எந்திரம் எந்த தெய்வத்தை மூலமாக வச்சு பண்ணியிருப்போம் அப்படின்னா, கணபதியை மூலமாக வச்சு இந்த சர்வஜன வசியத்தை எந்திரத்தை பண்ணியிருப்போம். ஏன்னா கணபதிக்கு எல்லா தெய்வ தேவதைகளில் இருந்து, சரிங்களா, தேவர்கள் முதல் ரிஷிகள், முனிவர்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே கணபதிக்கு கட்டுப்படும். சரிங்களா? அதனால தான் பெரும்பாலும் இந்த சர்வஜன வசியத்துக்கு சரி, இந்த தொழில் தடைகளை விளக்குறதுக்கும் சரி, கணபதியை வச்சு பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா கணபதியை வச்சு தான் சுவடிகளில் எக்கச்சக்கமான சர்வஜன வசிய எந்திரங்களை உருவாக்கியிருக்காங்க சித்தர்கள். சரிங்களா? அதனால இந்த சர்வஜன வசிய எந்திரத்தை கணபதியை வச்சு பண்ணியிருக்கிறது தான் இந்த முறை. சரிங்களா? சரி, இந்த எந்திரத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்றைய காலகட்டங்களில் இந்த சர்வஜன வசிய இயந்திரம் இல்லாத இடங்களே இல்லை. சரிங்களா? இந்த சர்வஜன வசிய இயந்திரத்தை நம்ம என்றைக்குமே ரகசியமாக பயன்படுத்தணும். சரிங்களா? நான் சர்வஜன வசிய இயந்திரம் வச்சுருக்கேன், அதனால் எங்கள் கடைக்கு கூட்டம் வருதுன்னு யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது அந்த ரகசியங்களை. சரிங்களா? ரகசியமாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எந்திரம் ரகசியமாக எல்லா விஷயங்களையுமே கொண்டாந்து தரும். சரிங்களா? இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமி நாளைக்கு செப்பு தகட்டில் என்ன செஞ்சுங்கன்னா எழுதிக்கிங்க. செப்பு தகட்டில் எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செஞ்சுருங்கன்னா, மஞ்சள், குங்குமம், பால், பன்னீர், சந்தனம் இந்த விஷயங்களை வச்சு அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் செஞ்ச பிறகு ஒரு ஜவ்வாது கொஞ்சம் எடுத்து அந்த எந்திரத்துடைய மேல் பகுதி எல்லாத்தையும் பூசி அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியிலையும் சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சு அதோடைய 4 மூலைகள்லையுமே, எந்திரத்துடைய 4 மூலைகளிலையுமே சந்தனம், குங்குமம் வச்சு ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதி கொட்டி அந்த எந்திரத்தை அந்த தாம்பாளத்தட்டு மேலே, விபூதி கொட்டின அந்த தாம்பாளத்தட்டு மேலே வச்சிடணும். வச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் அதே பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு, சரிங்களா, அதே பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு விடியற் காலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த எந்திரத்துக்கு, சரிங்களா, அந்த எந்திரத்துக்கு பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுங்கன்னா எந்திரத்துக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு அந்த தாம்பாளத்தட்டை உங்கள் முன்னாடி வச்சுட்டு உங்கள் முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி விளக்கு போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 48 நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எந்திரம் என்ன செஞ்சிடும், உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த உயிர் பெற ஆரம்பித்த பிறகு அந்த எந்திரத்தை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ இல்லை நீங்கள் கோவில் வச்சுருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையோ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா பிரேம் பண்ணி அந்த எந்திரத்தை உங்கள் அந்த இடத்துல மக்களுடைய பார்வை படுற மாதிரி அந்த எந்திரத்தை ஒரு கிழக்கு திசை பார்த்தோ இல்லை ஒரு வடக்கு திசை பார்த்தோ ஒரு ஆணி அடித்து அந்த எந்திரத்தை மாட்டி அந்த இடத்துல பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க. பூஜை செய்கிறதுனா என்ன, அந்த எந்திரத்தை பூ போட்டு வணங்கி வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யும்னா ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்னா சர்வ மக்களையுமே வசீகரித்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். சரிங்களா? பெரும்பாலும் உங்கள் கடையில் அந்த எந்திரத்தை மாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ரோட்டு பக்கம் யாராவது நடந்து போனாங்கன்னா இந்த கடைக்குள்ள போய் என்ன இருக்குனுங்கிறத போய் பார்ப்போம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். உங்கள் கடைக்குள்ள பார்க்கும்போது அந்த பொருளை அவங்க வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? இப்படி ஆர்வம் உண்டானுச்சு அப்படின்னா அந்த பொருளை என்ன செஞ்சுருவாங்கன்னா மக்கள் வாங்கிடுவாங்க. அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன், இதை ரகசியமாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி சர்வஜன வசிய இயந்திரங்களெல்லாம் ரகசியமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த பொருளை என்ன செஞ்சுருவாங்கன்னா வாங்கிடுவாங்க. சரிங்களா? இப்படி தான் இந்த சர்வஜன வசிய இயந்திரம் வேலை செய்யும். சரிங்களா? இப்போ இதே இது இந்த எந்திரத்தை நீ என்ன செய்யணும்னா
கடை இல்லாதவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்க, கடை இல்லாதவங்க இதே எந்திரத்தை ஒரு வெள்ளி தாகத்தில் எழுதி அதை சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய கழுத்தில் ஒரு சிகப்பு கயிறு கட்டி அணிஞ்சிட்டு போனீங்கன்னாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் போகிற காரியமெல்லாம் வெற்றியாகும். சரிங்களா? உங்கள் கூட ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு பண்ணும். நீங்கள் பேசக்கூடிய அனைத்து செயல்களையுமே வெற்றியில் முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த எந்திரம். சரிங்களா? இந்த சர்வஜன வசி எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை என்றைக்குமே ரகசியமாக பயன்படுத்துங்க. சரிங்களா? யாருக்கும் வெளிப்படையாக சொல்லாதீங்க. சரிங்களா? நான் வீடியோவில் இன்றைக்கி ஊடகங்களை பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த விஷயங்களை யாரும் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. சரிங்களா? அதனால் இதை என்றைக்குமே ரகசியமாக பயன்படுத்துங்க. இந்த சர்வஜன வசி எந்திரங்கள் எல்லாம் யாரும் வெளியே கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா இது பெரும்பாலும் சித்தர்கள்லாம் ரகசியமாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அரசியலிருந்து, ஆன்மீகத்திலேருந்து, தொழிலிருந்து அனைத்து விஷயங்கள்லையுமே இந்த மாந்திரியங்கிற ஒரு கலை உள்ளே இருக்கும். சரிங்களா? அதை எல்லாருமே ரகசியமாக தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ரகசியமாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஒரு இடத்துல கூட்டம் அலை மோதுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணியிருப்பாங்க. மாந்திரிய ரீதியாக இந்த மாதிரி சர்வஜன வசி இயந்திரங்கள், சர்வஜன வசிய குடுவைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு ஈர்ப்பு சக்திகளை உண்டு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் ஒரு சக்தி. சரிங்களா? இந்த எந்திரத்தை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செய்து உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ இல்லை உங்கள் வீடுகள்லையோ இல்லை நீங்கள் எந்த இடத்துல கூட்டம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.